ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று வந்து என்னுடைய கார்ப் டே தான். ஆக்சுவலாக நிறையவே கார்போஹைட்ரேட் சாப்பிட்டேன். ஸோ பாடி வந்து ரொம்பவே வாட்டரி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக் எண்டில் வந்து காம்படிஷன் ஸ்டில் வந்து நான் நிறையவே சாப்பிட்டேன். பாடி வாட்டரி ஆகிடுச்சு. அதனால் ஸோ அகெயின் இன்றைக்கி வந்து பேக் டு டயட். ஸோ என் டயட் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் போடுறேன். ஸோ நேற்று கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்டேன். தென் வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட்டேன், அதாவது கேக் அந்த மாதிரி. ஸோ நேற்று நானும் உருசலாவும் வந்து வெளியே போனோம். அவங்க வந்து சம்திங் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவங்க போய்ட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு தென் வீட்டுக்கு வரப்போ அகைன் அவங்க சொன்னாங்க கேக் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேக் ஷாப் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அவங்க வந்து கேக் சாப்பிட்ணுன்னாங்க. ஓகே, ஸோ அவங்க சாப்பிட்ணுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு கேக் ஷாப்புக்கு போனேன். ஆக்சுவலாக அங்கே வந்து 2 குட்டி பொண்ணுங்க வந்துச்சு. ஒரு இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க போல், ஓகே, சின்ன பொண்ணுங்க போல், ஒரு 15-16 அந்த ஏஜில் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க கேக் ஆர்டர் பண்ணிட்டு அந்த சீட்டில் உட்காரலான்னு போன அந்த ஸ்டூல் இருந்துச்சு. அவங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அந்த சின்ன பசங்க வராங்க, மேபி அவங்க உட்காந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து அந்த பிளேஸை விட்டு ஏந்துச்சு நான் பின்னாடி போய் உட்காந்துட்டேன். பட் அவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல, அது ஏன்னு எனக்கு தெரியல, ஒரு ரியாக்ஷன் குதிச்சிங்க அப்படின்ட்டு ஒன்று எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் போய் உட்காந்துட்டோம் நானும் உருசலாவும். பட் ஸ்டில் வந்து அவங்க சின்ன பசங்க ஏதாச்சும் டீனேஜர்ஸ் ஆக்சுவலாக, ஸோ ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே நான் அந்த பிளேஸை விட்டு ஏன்ச்சு நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்ட்டு நான் வந்து உருசலாவை கூப்பிட்டு ஓகே நாங்கள் வேறு சீட்டுக்கு போனோம். பட் அவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. ஐ வாஸ் லைக், உனக்கு ஆக்சுவலாக நான் உனக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ்னாச்சும் சொல்லலை, எனக்கு சுத்தமாக புரியலை ஏன் அப்படின்னு. ஸோ அதேமாரி தான் ஒரு வாட்டி ஒரு 2 months பேக் வந்து சைதாப்பேட்டை அங்கே நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இயர்லி மார்னிங் அது 4 o'clock இருக்கும். ஒரு 20 பசங்க அந்த ஏரியா பசங்களை யாரும் தெரியல, டிக்கெட்டில் ஏன்னா அப்படியே பிளாக் பண்ணாங்க. ப்ரோ நில்லுங்க அப்படின்னாங்க. ஸோ என்னென்னு போய் கேட்டனையும் கீ கொடுங்க, எங்கள் ஆக்டிவாக வந்து லாக் ஆகிடுச்சு, ஸோ உங்கள் கீ கொடுங்க, நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு தரோம் அப்படின்னாங்க. நான் என் கீயை கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனுங்களும் போட்டு திருப்புறானுங்க பண்ணுறானுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனுங்க ஓப்பன் பண்ணிட்டானுங்க அவனுங்க பைக்கை. அகைன் வந்து என் கீ என்கிட்ட கொடுத்தானுங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. ஸோ இந்த ஜென்ரேஷன் என்ன எனக்கு புரியல. ஏன்னா ஒரு தேங்க்ஸ் சொல்லனால நான் உங்களுக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு தேங்க்ஸ் கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதா? என்ன இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்ன நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தேங்க்ஸ் சொல்ல தெரியாதா அவங்களுக்கு? ஸோ நாங்களும் அந்த மாதிரி பசங்க கூட சுற்றுறது அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம், எக்ஸ்கியூஸ் கேட்போம், ஒரு சாரி சொல்லுவோம். சாரி கூட இப்போ ஜென்ரேஷன் பசங்க அவங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து இம்மெச்சூர் அந்த ஏஜ் எல்லாருமே இம்மெச்சூர்டாக தான் இருப்போம். பட் ஸ்டில் வந்து ஒரு தேங்க்ஸ் சாரி சொல்ல தெரியாதா? ஓகே அப்புறம் சரி ஓகே நெக்ஸ்ட். ஸோ நான் உங்களுக்கு போய்ட்டு குரான் படிக்க சொல்ல, உங்களுக்கு போய்ட்டு நான் வந்து பைபிள் ஓத சொல்ல, இல்லை பைபிள் படிக்க சொல்ல, இல்லை வந்து திருக்குறளோ, இல்லை வந்து கடவுள் வாழ்த்து பாட சொல்ல, ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சாரி. ஸோ அதுவே பெரிய விஷயம். அது சொன்னாலே உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடக்கும். ரொம்பவே பாசிட்டிவான வேர்டு அது. சாரி, அப்புறம் தேங்க்ஸ், எக்ஸ்கியூஸ் கேட்குறது, கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்கிறது, அதெல்லாம் யாருமே இப்போ சொல்கிறது இல்லை. இப்போ யாருன்னா சின்ன பசங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க. ஸோ உங்களை போய் கோயிலுக்கு போக சொல்ல, சர்ச்சுக்கு போக சொல்ல, மசூதிக்கு போக சொல்லி ஸோ அதான் செகண்டரி. பட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்க்ஸ் வந்து அது எல்லா மத புத்தகத்துலேயும் அது போட்டிருக்கோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. ஓகே பைபிளில் பார்த்தீங்கன்னா அவங்க நன்றி சொல்லுவாங்க, கரெக்டாக. ஸோ நன்றின்னு சொல்லுவாங்க. பட் குரானை பற்றி எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இருக்கும் தேங்க்ஸ்ன்ற வார்த்தை இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹிந்துஸ்லேயும் அதே மாதிரி. ஓகே ரிலீஜியஸாக போக தேவையில்ல, பட் தேங்க்ஸ் சொல்ல தெரியாதான்? ஓகே தென் உர்சலா வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணாங்க, சின்ன கேக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க, நீ சாப்பிடு அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டால் எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே ஆக்சுவலாக. ஸோ பர்த்டே வந்து ஓகே அது வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக். ஸோ டயட்டில் இருக்கனால நான் கேக் பெருசாக சாப்பிட மாட்டேன், கேக்கும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கொடுத்தாங்க. நான் எனக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு என் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு 2 பீஸ் தான் சாப்பிட்டேன். அப்புறம் மீதி எல்லாத்தையும் உர்சலாக்கிட்டே கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டாங்க ஃபுல்லாக. தென் வீட்டுக்கு வந்துட்டேன். கார்ப் நிறைய சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சுகர் நிறையா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன லஸ்ட்டு தான். எஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வந்து ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். ஸோ எதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஐ எம் ஸோ டிரான்ஸ்பரண்ட். ஓகே இங்கே நான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். ஸோ ஐ வாண்ட் மை கிங் ஷுட் பி ஸோ டிசிப்ளின். ஸோ எனக்கு அது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஸோ எனக்கு கொஞ்சம் லஸ்ட்டாக அந்த மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நிறைய சாப்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன்னா இந்த 1 வீக்கில் காம்படிஷன் இருக்குது. ஓகே ஸோ நினச்சா நானும் பண்ணிடலாம். ஸோ பான் பார்த்துருக்கலாம், மாஸ்டர் பர்சன் பண்ணிக்கலாம். பட் வெயிட் நான் சொல்கிறேன். ஸோ
நான் யோசித்து பார்த்தேன், ஐ ஹேவ் கோல்ஸ் டு அச்சீவ், ஐ ஹேவ் திங்ஸ் டு டூ. ஸோ ஒரு சின்ன ஆசைக்காக ஜஸ்ட் பிகாஸ் அந்த லஸ்ட்டாக அது ஜஸ்ட் ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே வரும். ஓகே, ஸோ அதனால் அது வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல. ஸோ வாட் வி ஷுட் டூனா கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அதுதான் மேட்டர். ஸோ அது நிறைய சேனலில் நான் ஒரு 4 இயர்ஸ் பேக்கே பார்த்துருக்கேன். 2-3 சேனலில் சொல்லியிருப்பாங்க, மாஸ்டர் பர்ஷன் வந்து வாரத்துக்கு 4 டைம்ஸ் பண்ணலாம், இல்லைனா 5 டைம்ஸ் பண்ணலாம் ஹெல்த்தி அப்படின்னு. நோ 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 நோ, வாரத்துக்கு 4 டைம்ஸ்னால் நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்கள், அது எங்கேயோ போகும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. ஓகே, ஸோ இது எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல, ஆனால் ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்துச்சுன்னா ஓகேவா, எனக்கு ஒரு கோல் இருக்குது இப்போது நெக்ஸ்ட் இந்த வீக் காம்படிஷன். ஸோ அதனால் என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, என் லஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ ரொம்பவே ஸ்டோனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். எல்லாருக்குமே அந்த மாதிரி சின்ன சின்ன கோல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வராது. எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோட்டிவேஷன்லாம் வீடியோ பார்க்கணும், அது ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா, ஸ்டில் வந்து நீங்கள் மொபைல் தான் யூஸ் பண்ணுவீங்க, உங்கள் மைண்ட் வந்து ஸ்டில் அந்த சைடு தான் போகும். ஓகே, தப்பான விஷயத்தில் தான் போகும். ஸோ மோட்டிவேஷனல் வீடியோ எதுவுமே ஹெல்ப்ஃபுல் பண்ணாது. இல்லைனா வேறு ஏதாச்சும் கேம்ஸ் ஆடலன்னா ஸ்டில் வந்து கேம்ஸ் ஆனாலும் உங்கள் மைண்ட் வந்து அதில் தான் போகும். கீழே அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஃபுல் ஆஃப் லஸ்ட்டு தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போனாலே. ஓகே, ஸோ நம்ம வந்து வேணாம் அப்படின்னாலும் கீழே நோட்டிஃபிகேஷன் டொயிங்கன்னு வந்து நிற்கும். ஸோ இட்ஸ் ரியலி ஹார்ட் டு கண்ட்ரோல் நவ் டேஸ். பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து அது ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆனோம். எல்லாருக்குமே சின்ன சின்ன கோல் இருந்துச்சுன்னா அவங்களால கண்டிப்பாக வந்து உங்களுடைய லஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் முக்கியம். நான் ஜிம்முக்கு போவேன். ஓகே, நான் +1 +2 அந்த ரேஞ்சிலே ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து என்கிட்ட கேட்பானுங்க பசங்க, மச்சான் எப்போ மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை மச்சான் நான் ஜிம்முக்கு போகிறோம்ல, ஸோ நான் கண்ட்ரோல்டாக இருக்கேன். அவனுங்க வந்து ஓகே அப்படின்ட்டு அவங்க நான் ஃபாலோ பண்ணுவானுங்க ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு மச்சி நான் அவனை ஃபாலோ நீ சொன்னது நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் சொன்னால் டிசிப்ளினாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஓகே ஆறுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் பியூராக நீங்கள் பண்ணாமலே மாஸ்டர்பேஷன்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஒரு இதை பற்றி தனியாக நான் வீடியோ போனேன் அண்ட் மாஸ்டர்பேஷனை பற்றி. பட் ஒரு ஏஜ் வரைக்கும் ஓகே, ஒரு அதுக்கப்புறம் நம்ம மெச்சூரிட்டி வந்த அப்புறம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம். ஏன்னா நம்ம வளர்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ எல்லாமே நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படி இல்லை. ஓகே, இந்த சொசைட்டி வந்து எப்படி பில்ட் ஆச்சுன்னா டிசிப்ளின், அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லாஸ், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், இதை வச்சு தான் இந்த சொசைட்டி பில்ட் ஆச்சு. அதனால தான் வந்து நம்ம இப்போ மனுஷனாக இருக்கோம். ஸோ நிறைய பொண்ணு நினச்சிட்டு இருப்பாங்க கேர்ள்ஸ்லாம், ஸோ பாய்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் இல்லை. வி ஆர் மென். ஓகே, வி ஆர் டெவில்ஸ், வி ஆர் ஈவில், வி ஆர் அனிமல். ஜஸ்ட்டு ஒரு பசும்போல் பூத்திய புலியா, உல்ஃபின் ஷிப் க்ளோத் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நடிச்சிட்ருக்கோம் நாங்கள். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால வி ஆர் ஸோ கண்ட்ரோல்டு. இதெல்லாம் இல்லைனா மென் ஷோ ஹூ தே ஆர், இன்க்ளூடிங் மீ, நானும் சொல்கிறேன். ஸோ பொண்ணுங்க வந்து ஓகே இந்த ஜென்ரேஷனில் நான் ட்ரெஸ் இப்படி பண்ணலாம், ஸோ ட்ரெஸ்ஸை அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதுவும் சம் காம்ப்ளிகேட்டட் திங் தான். But still we are men. Okay, we controlled ourselves because we are afraid of justice. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, லா இருக்குன்னு, அதனால தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டாக இருக்கோம். ஸோ அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே இல்லைனா யோசிச்சு பாருங்கள். ஜிடிஏல வர அந்த சீட் கோட் படம் எப்படி சுற்றிட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்போம். வி ஆர் அனிமல்ஸ். ஓகே, ஸோ கேர்ள்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறது. ஸோ அப்படி தான் தென் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னேன். தென் வந்து நான் எனக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி யோசிச்சு பார்த்தா எனக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். ஐ ஹேவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் மை டெவில். டெவில் வந்து வானத்துலேருந்து கீழே குதிக்க போகிறது இல்லை. இந்த அனிமேஷன் மூவியில் வர மாதிரி டெவில் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஈவில் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வந்து சண்டை போட கற்றுக்கணும். சம்டைம்ஸ் அது வின் பண்ணோம், சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வின் பண்ணோம். ஃபைட் வித் யுவர் டெவில். ஓகே, சின்ன சின்ன ஸ்மால் கோல் செட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த வீக் காம்படிஷன் இருக்குது, ஸோ நான் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 120 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறேன், ஒரு நாளைக்கு 1000 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, 500,000 அந்த மாதிரி. ஓகேவா, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் கீழே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களை பார்த்தா மோட்டிவேஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது, உங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது, என்னோடய கிங்ஸுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. ஸோ நீங்களே நான் சேவ் பண்ணிங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ ஐ ஃபவுட் அகெயின்ஸ்ட் த டெவில் எஸ்டே. ஸோ யூ கைஸ் ரியலி ஹெல்ப்டு மீ. ஸோ இதெல்லாம் மோட்டிவேஷ்னல் வேறு, டிசிப்ளின் வேறு. நீங்கள் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா ஸோ மோட்டிவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்.
ஸோ ஸோ மேக்ஸிமம் டிசிப்ளினாக இருக்க பாருங்கள். ஸோ இதனால் வந்து உங்களை வந்து நான் பிரம்மச்சாரியமோ இல்லை சிமன் ரெட்டென்ஷனோ போங்க அப்படின்னு சொல்ல, அது இன்னும் டேஞ்சரஸ் தான். ஏன்னா ஒவ்வொருடையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறப்ப அது பெருசாக தான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வி ஆர் ஹியர் டு என்ஜாய் அவர் லைஃப். ஸோ இந்த இடத்துல அதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டோம். ஸோ மேக்ஸிமம் டிசிப்ளினாக இருக்க பாருங்கள். ஸோ என்ஜாய்மெண்ட் வந்து ஓகே, பட் நீங்கள் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிடணும். அச்சீவ்மெண்ட்னா உங்களுக்கு கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க சொல்ல, இல்லைனா வந்து ஏதாச்சும் போய்ட்டு ஃபஸ்ட்டாக வர சொல்ல, எந்த ஒரு ஃபீல்டையும் ஜஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்மால் கோல் வைங்க. ஸோ அது வந்து ஒரு 10 நிமிஷம் படிக்கணும், இல்லைனா வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்மால் கோல் வச்சிங்கன்னா உங்களால் உங்களுடைய டெவிலை வந்து ஈஸியாக பீட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ காய்ஸ். நேற்று நீங்களும் ஒரு காரணம் தான் அதுக்கு. ஸோ வேறு என்ன சொல்கிறது. ஸோ யாரும் வந்து நம்மளை திருத்த பொறுத்து இல்லை, நம்ம தான் நம்மளை திருத்திக்கணும். ஸோ எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டுருக்குங்க, அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. பின்னாடி வந்து பெருசாக அது ப்ராப்ளம் ஆகும். எந்த ஒரு நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் யாரும் நம்மளை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எப்போவுமே நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து காடாக இருக்கலாம், இல்லை நேச்சராக இருக்கலாம், இல்லை டெவிலாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம இருட்டுக்குள்ளே எதுக்கு போகிறோன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு தான். ஓகே, ஸோ அதுக்குள்ளே தான் இருட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ வி ஃபைட் அகேன்ஸ்ட் த டெவில். ஸோ சம்டைம்ஸ் டெவில் வின் பண்ணோம், சம்டைம்ஸ் வந்து நம்ம வின் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபைட் வித் யுவர் டெவில். நீங்கள் வர மாதிரி அனிமி கேரக்டர் மாதிரிலாம் வர போகிறது இல்லை. இட்ஸ் ஆல் ஹியர். ஸோ எஸ்டர்டே தென் வந்து ஐம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி வி பீட் த டெவில். ஓகே, நான் தென் வந்து என் மைண்டில் இதை தான் ஓடி இருந்துச்சு, எனக்கு கோல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் காம்படிஷன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன கோல் வைப்பேன். ஸோ அதை போய் நான் சேஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு ஸோ இந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் போய் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது. தென் வந்து நான் அந்த மாதிரி தாட்ஸ் வந்தோடனே நான் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணது ஓகே, தென் ஐ பீட் த டெவில். தென் அப்போ கொஞ்சம் வந்து ஷவர் எடுத்தேன், குளிச்சுட்டு வந்து நான் படுத்துட்டு ஆக்சுவலாக 7 hours நல்ல டீப் ஸ்லீப். ஏன்னா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஓகே ஐ பீட் த டெவில். ஓகே, ஸோ நிறைய பேர் அதை பண்ண முடியாது. ஃபைட் அகேன்ஸ்ட் யுவர் டெவில், யுவர் இன்னர் டெவில். அது இட்ஸ் நாட் அபவுட் லஸ்ட். ஓகே, எதை வேணால் உங்களுக்கு கிரீடி பொறாமையாக இருக்கலாம், இல்லை வந்து மற்றவங்க மேலே கோபமாக இருக்கலாம். ஸோ உங்களால் வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே சோஷியல் மீடியா கூட போய்டாதீங்க. எப்போவுமே உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் சோஷியல் மீடியா கூட போய்டாதீங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்குறேன்ட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டாலும் கீழே நோட்டிஃபிகேஷன் ட்வைங்கன்னு வந்து நிற்கும், ஏதாச்சும் ஒரு பொண்ணுங்க வந்து இன்னர் வேர்ஸ் போட்டிருக்க மாதிரி. ஸோ ஃபோனை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் ஃப்யூச்சர், திங்க் அபவுட் யுவர் கோல்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பீட் த டெவில். ஆக்சுவலாக வி பீட் த டெவில் கிங்ஸ். ஸோ இது கைண்ட் ஆஃப் ஓகே வீடியோவாக தான் இருக்கும். டீனேஜர்ஸ் யாராச்சும் பார்த்தா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பான் அண்ட் மாஸ்டர் பற்றி தனியான வீடியோ போடுறேன். சயின்டிஃபிக்கலாக பேச போகிறது இல்லை. ஓகே, அது எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் பான் அண்ட் மாஸ்டர் பர்சனை பற்றி பேசுகிறேன். தென் வந்து டுடே வந்து தென் வந்து 7 hours தூங்கினேன். அதுக்கப்புறம் எழுந்து வந்து என்னுடைய ஃபாஸ்ட் கார்டியோ பண்ணேன். அப்புறம் அகைன் வந்து சாப்பிட்டேன். ஸோ அகைன் இப்போ நான் ஜிம்முக்கு போனோம். ஒரு மணி 2 ஆகிடுச்சு. ஜிம் முடிச்சுட்டு அகைன் நான் சாப்பிட்டு அகைன் வந்து வேலைக்கு போனோம். ஸோ அகைன் மார்னிங் வந்து எழுந்துக்கணும். ஸோ இவ்வளோ ரொட்டீன் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளை வந்து பில்ட் பண்ண முடியும். ஹாப்பினஸ், செலிப்ரேஷன் எல்லாம் ஓகே, பட் ஓவர் டோசேஜ் ஆனால் எல்லாமே தப்பு தான். மேக்ஸிமம் டிசிப்ளினாக இருக்க பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். உங்களால் தான் உங்களை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், என்னால் முடியாது. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணேன். ஸோ ஆல்வேஸ் சே தேங்க்ஸ் அண்ட் சாரி. ஸோ டுடே வந்து என்னுடைய ஹெவி டியூட்டி செஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் ஒர்க்கோ தான். நேற்று நல்லா சாப்பிட்டேன். ஸோ இந்த 1 வீக்கில் காம்படிஷன் இருக்கா. என்னுடைய இன்டென்சிட்டியை வந்து நான் கம்மி பண்ண போகிறதில்ல. ஆல்வேஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் அதிகமாக தான் இருக்கும். கார்டியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் வந்து டிசிப்ளினாக இருங்க, உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ். ஸோ இது வந்து லஸ்ட்டு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. எல்லாம் பேட் ஹேபிட்டும் வந்து டெவில் தான். ஸோ அது கூட ஃபைட் பண்ணுங்கள். எப்போவுமே நேர்மையாக இருங்க. உங்களுக்கான சன்மானம் வந்து கண்டிப்பாக தரப்படும் ஃப்யூச்சரில். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ குட் திங்ஸ். இந்த மூவிஸில் காட்டுற மாதிரி கெத்தாக இருக்கணும் அதெல்லாம் ஓகே, டீனேஜில் அதான் தோணும். பட் மேக்ஸிமம் வந்து நல்ல விஷயத்த பாருங்கள். நானும் நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் யாராச்சும் பார்த்தா அவங்க கேட்பாங்க.
ஸோ ஆல்வேஸ் ஏ தேங்க்ஸ் அண்ட் சாரி, எக்ஸ்கியூஸ் கேளுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். உங்களோட உங்களோட லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போலாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்களோ, நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் காட் கூட கனெக்ட் ஆகிறீங்க. எந்த காடாக வேணா இருக்கலாம். ஸோ உங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நேச்சர் கூட கனெக்ட் ஆவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக குட் திங்ஸ் தான் வரும். ரொம்ப நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போய்